Subscribe to my channel Rams Connect. Click on the bell icon to watch the latest videos. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ் கனெக்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஐஆர்சிடிசியில் டிடிஆர் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு தான். நம்ம ரயில்வேஸில் சில டைம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாமல் போயிடும். அதாவது ட்ரெயின் வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சுன்னா அமௌண்ட் அவங்களே ரீஃபில் பண்ணிவிடுவாங்க. சம் சர்க்கம்ஸ்டன்சஸில் நம்மளால் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியாது. அதாவது ட்ரெயின் 3 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கும், நம்மளால் ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் நாம் ஏசி டிக்கெட் புக் பண்ணியிருப்போம், ஆனால் லோயர் கிளாஸில் தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடிச்சிருக்கோம். இல்லை ஏசி ஃபெயிலியர் ஆகிருக்கும், இல்லை ட்ரெயின் வந்து டைவர்ட் பண்ணியிருப்பாங்க, ட்ரெயின் வந்து போர்டிங் ஸ்டேஷனுக்கு வரவே வராது, இல்லை ட்ரெயின் வந்து டெஸ்டினேஷன் ஸ்டேஷனுக்கு போகாது. இந்த மாதிரி எந்த ஒரு ரீசன்னாலும் நாம் வந்து டிடிஆர் புக் பண்ணி நம்மளோட அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, அது கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. இன்றைக்கி கிளம்புறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது சார்ட் ப்ரிப்பேர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் என்ன போட்டிருக்குன்னா, டியூ டு டெக்னிக்கல் ரீசன் ட்ரெயின் டஸ் நாட் டச் யுவர் ஸ்டேஷன் அப்படின்னு வந்திருக்கும். கைண்ட்லி செக் ஆன் NTES 139 பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் ஜர்னின்னு போட்டிருக்கோம். 139ன்றது ரயில்வே என்கொயரி நம்பர். நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னாலும் அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. நீங்கள் PNR என்கொயரி பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் ஹால்ட் ஹேஸ் பீன் டெலிட்டட் ஃப்ரம் ISL அப்படின்னு வந்திருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த ட்ரெயின் வந்து டைவர்ட் ஆகிடுச்சு, இல்லை பாதியில் நிற்குது, உங்கள் ஸ்டேஷனை ரீச் ஆகாது. அப்படின்னும் போது உங்களால் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியாது. இந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை எப்படி ரயில்வே மூலமாக ரீஃபண்ட் வாங்கிக்கலான்றதுக்கு தான் இந்த டிடிஆர் ப்ராசஸ். அது எப்படி பண்ணலான்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கூகுள் ப்ரௌசரில் ஐஆர்சிடிசின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருது இல்லைங்களா, ஐஆர்சிடிசி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிக்கெட்டிங் சிஸ்டம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஐஆர்சிடிசி லாகின் பேஜுக்கு வந்துட்டோம். லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐஆர்சிடிசி யூசர் நேமும் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் கேப்சா கோடை என்டர் பண்ணிக்கோங்க. சைன்இன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண ஜேர்னியும் இல்லை அடுத்து புக் பண்ண ஜேர்னியும் டீட்டெயில்ஸை இங்கே ஷோ பண்ணோம். டிடிஆர் புக் ஃபைல் பண்ணுறதுக்கு மை டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளார ஃபைல் டிடிஆர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எலிஜிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் டிடிஆர் வந்து இங்கே ஷோ பண்ணோம். அதாவது அப்கமிங் ஜேர்னி ப்ளஸ் லாஸ்ட் ஜேர்னி ரெண்டுமே இங்கே ஷோ பண்ணுது. நம்ம கேன்சல் பண்ண போகிற டிக்கெட் வந்து இந்த மேலே இருக்க ஃபஸ்ட்டு, இதை தான் நம்ம டிடிஆர் ஃபைல் பண்ண போகிறோம். அதுக்கு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே எங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோம், அதனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, யார் ட்ராவல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷோ பண்ணோம். கீழே டிடிஆர் ரீசன் அப்படின்னு ஒரு ட்ராப் பாக்ஸ் இருக்குது. நிறைய ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரீசன் வந்து சூட்டபிளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ட்ரெயின் வந்து 3 ஹவர்ஸ் லேட்டாக வந்திருக்கு, என்னால் ட்ராவல் பண்ண முடியல, இல்லை நான் ஏசி டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ஆனால் ஏசி கோச்சு அட்டாச் பண்ணலை, லோயர் கிளாஸில் ட்ராவல் பண்ணேன், ட்ரெயின் டைவர்ட் பண்ணியிருக்காங்க, என்னால் ட்ராவல் பண்ண முடியல, இல்லை போர்டிங் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்து சேரலை, டெஸ்டினேஷனுக்கு போய் சேரலை, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ரீசனும் கால் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ரீசன் சூட்டபிளாக இருக்கோ அந்த ரீசன் கொடுத்து நீங்கள் டிடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். நான் இப்போ போர்டிங் ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணாத அந்த ரீசனை செலக்ட் பண்ண போகிறேன். ட்ரெயின் டைவர்ட்டட் அண்ட் ட்ரெயின் நாட் டச்சிங் போர்டிங் ஸ்டேஷன், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிடிஆரை ஃபைல் பண்ண போகிறேன். ஃபைல் டிடிஆர். இப்போ எந்த பேசஞ்சருக்கு நம்ம புக் பண்ண போகிறோன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக்கெட்டில் ஒரே பேசஞ்சர் தான் இருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் டிடிஆர், அது என்ன ரீசன்னு பார்த்துட்டு ஃபைல் டிடிஆர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் அக்செப்டட், ரீஃபண்ட் வில் பி டன் ஆஸ் பர் ரயில்வே ரூல்ஸ்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளைம் வந்து நீங்கள் பண்ணுறது தப்பாக இருந்தது அப்படின்னா லீகல் ஆக்ஷன் எடுப்போம்னு போட்டிருக்காங்க. ஓகே அப்படின்னா நீங்கள் எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிடிஆர் ஃபைல் பண்ணும்போது ட்ரெயின் கிளம்புறதுக்கு 30 மினிட்ஸில் தான் பண்ண முடியும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு 30 மினிட்ஸ்லேருந்து
ட்ரெயின் கிளம்பி 72 ஹவர்ஸ்க்குள்ளார இந்த டிடிஆரை நம்ம ஃபைல் பண்ணலாம். இப்போ ட்ரெயின் கிளம்பி 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நான் அதே டிடிஆரை ஃபைல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிடிஆர் ஃபைல் ஆயிடுச்சு. திருப்பி நான் ஃபைல் டிடிஆர்னு கொடுத்து பார்க்குறேன். இப்போ டிடிஆர் ஆல்ரெடி ஃபைல்னு வந்திருக்கு. அப்படின்னா டிடிஆர் ஏற்கனவே ஃபைல் ஆயிடுச்சு. நாம் ஃபைல் பண்ண டிடிஆர் ஹிஸ்ட்ரியில் லிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். மை அக்கௌண்ட்டுக்கு கீழே போய் மை டிரான்சாக்ஷன்ஸ் போய் டிடிஆர் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம எந்த ட்ரெயினுக்கு எந்த டிக்கெட்டுக்கு நம்ம புக் பண்ணமோ அந்த பிஎன்ஆர் நம்பருக்குரிய ஸ்டேட்டஸ் ஷோ பண்ணும். ஸ்டேட்டஸ் டிடிஆர் என்டர்னு. ஸோ எப்போ எலிஜிபிள் ஆகுதோ அப்போ ரயில்வே உங்களுக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.